இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, எல்லார் வீட்லயுமே சொத்து பிரச்சனை நடக்கும். சில இடங்கள்ல சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு எப்படியாவது அந்த சொத்தை அடையணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க. நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். சொத்துக்காக எப்பேற்பட்ட எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும் இந்த கதை. அதனால இந்த கதையை மிஸ் பண்ணாம எல்லாரும் கேளுங்க. சரிங்க, கதைக்குள்ள போலாமா? மதியம் 1:30 தாண்டிய வேளை. ஆளரவம் இல்லாத அந்த ஒற்றை சாலையில் ஒரே ஒரு உருவம் மட்டுமே நடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த சாலையின் முடிவில் நின்றிருந்த சுமோவில் அமர்ந்திருந்த ஒருவனோ, இதுதான் சரியான நேரம், இப்போ போய் அடிச்சு தூக்கலாம், என்ன சொல்றீங்க என்று தன் அருகில் உட்கார்ந்திருந்தவரிடம் கேட்க, அவரோ பதில் அளிக்காமல் தலையை மட்டுமே ஆட்டினார். வாயை திறந்து பதில் சொல்லுங்க மாமா, அப்புறம் நாளை பின்ன என் மேல எந்த தப்பு வரக்கூடாது என்று அவன் கராராக கூற, அடிச்சு தூக்குங்க மாப்பிள என்று அவர் கூறியதும் ஒரு குரூர புன்னகையை தன் முகத்தில் பரவ விட்டவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தவனின் தோளில் தட்டி தூக்குடா என்று கட்டளையிட, அடுத்த நொடி தன் முன்னால் சென்று கொண்டிருந்த உருவத்தின் மீது அதிக வேகத்தில் காரை இயக்கி சென்று அவனும் மோதியிருந்தான். சும்மா மோதிய வேகத்தில் அவ்வுருவமும் காற்றில் தூக்கி எறியப்பட்டு சாலை ஓரம் இருந்த மின்கம்பியில் தலை மோதி சாலையின் ஓரம் விழுந்தது. பின்மண்டை பிளந்து குருதி ஆறாக ஓடியது. திடீரென்று தனக்கு நிகழ்ந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த உருவம் மயக்க நிலைக்கு செல்லவிருந்த தன் கண்களை கடினப்பட்டு திறந்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்த நேரம் அந்த வெள்ளை சுமோவில் இருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி கண்களில் நீருடன் அந்த உருவம் வெளியே எட்டி பார்த்தது. அதை பார்த்து கீழே விழுந்து கிடந்த அந்த உருவம் அப்பா என்று அதிர்ச்சியுடன் கூறி கண்களை நிரந்தரமாக மூடியது. கண்மூடிய அவ்வுருவத்தின் நினைவலைகளோ கடைசி நேரம் அதன் வாழ்க்கை நினைவுகளை நினைவுபடுத்தியது. அவ்வுருவத்தின் மூளையில் இடம்பெற்றிருந்த அழகிய நினைவுகள் பல வருடங்கள் பின்னோக்கி நம்மையும் அழைத்து செல்கிறது. அந்த லேபர் வார்டை தவிப்பாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த மனிதர். அவர் அருகில் அமர்ந்திருந்த 4 பெண் பிள்ளைகள் பிறக்கும் போது இல்லாத தவிப்பு இதோ தற்பொழுது பிறக்க போகும் 5வது பிள்ளைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம், அது ஆண் பிள்ளை என்பதால் தான். முதல் பிள்ளை பெண் பிள்ளையாக பிறந்ததும் ஆண் பிள்ளை மீது மோகம் கொண்ட அந்த மனிதர் தன் ஜாதக கட்டை தூக்கி கொண்டு புகழ்பெற்ற ஜோதிடரை காண சென்றார். அவரோ அந்த ஜாதகத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து, உனக்கு 4 பிள்ளைகளுக்கு அடுத்து 5வதாக நிச்சயம் ஆண் பிள்ளை பிறக்கும் என்று கூறிவிட அந்த ஜோதிடர் கூறியதை அப்படியே நம்பினார். அந்த ஊரில் வசதி வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலரில் இந்த மனிதரும் ஒருவர். ஆகையால் பெண் பிள்ளைகள் பெற்றால் அவைகளுக்கு சீர்சினத்தை அதிகமாக செய்ய நேரிட்டாலும் தன் பெயர் சொல்ல ஆண் பிள்ளை ஒருவன் பிறந்தால் அது தனக்கு இன்னும் பெருமையும் கௌரவமும் தானே என்ற எண்ணத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அவர் முடிவெடுத்து விட்டார். ஜோதிடர் கூறியது போல முதல் 4 பெண் பிள்ளைகளாக தான் பிறந்தனர். இதோ 5வது குழந்தையையும் அவர் மனைவி கருத்தரித்து இன்னும் சற்று நேரத்தில் பிறக்கும் நிலையில் உள்ளது. பிறக்க போகும் பிள்ளை ஆண் பிள்ளைதான் என்று அவர் வெகுவாக நம்பினார். ஆகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளை பிறந்துவிட வேண்டுமே என்ற தவிப்பு பெரிதாக இருந்தது. குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் அது ஆண் குழந்தைதான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. பிரசவ அறையில் இருந்து வெளியே வந்த மருத்துவர், மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று புன்னகை முகமாக கூறி சென்றுவிட அவரின் பெருமையை அவர் கைகளில் வழங்க ஆசையாக மகனை அள்ளி எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்ட அந்த தந்தை தன் மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்த மகிழ்ச்சியை கொண்டார். 4 பெண் பிள்ளைகளுக்கு அடுத்து பிறந்த ஒற்றை ஆண் மகன், அதுவும் தகப்பனின் ஆசையை நிறைவேற்றியவன். அவன் பிறப்பு எத்தனை கொண்டாட்டமாக அமையும். இதோ ஊரே வியக்கும் அளவுக்கு தன் மகன் பிறப்பை சீரும் சிறப்புமாக கொண்டாடினார் பாண்டியன். மதுகரன் என்று அவனுக்கு பெயரிடும் போது ஊரே கூடியது. அவனுக்கு குலதெய்வம் கோயிலில் மொட்டையடித்து காது குத்தும் போதும் ஊரே கூடியது. முதல் வயது பிறந்தநாள் கொண்டாடும் போதும் ஊரே கூடியது. அவன் முதல் நாள் பள்ளி செல்லும் போதும் ஊரே கூடியது. ஆம், பாண்டியன் தன் மகனின் ஒவ்வொரு நிகழ்வையும் விழா எடுத்துதான் சிறப்பித்தார். அவனுக்கு முன் பிறந்த 4 பெண் பிள்ளைகளும் பிறக்கவே இல்லை. அவன் ஒருவனே அவர் ஒற்றை பிள்ளை போலதான் அவரின் நடவடிக்கை இருந்தது. மதுகரன் தந்தையின் அன்பை முழுமையாக பெற்று அவன் வீட்டில் குட்டி இளவரசனாக, இல்லை இல்லை தவறு, ஒரு ராஜாவாக தான் வலம் வந்தான். அவன் எல் என்றால் எண்ணெயாகி விடுவார் பாண்டியன். மகன் கண்ணால் சொல்லும் வேலையை தகப்பன் தலையால் அல்லவா செய்து கொடுக்கிறார். தந்தையின் பாசம் இவ்வாறு என்றால் தாயின் பாசமும் அதே அளவுக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவனுக்கு கிடைத்தது. பெற்றவளுக்கு எல்லா பிள்ளையும் ஒன்றுதான் என்றாலும் ஆண் பிள்ளை ஒரு படி மேலேதானே.
தங்களுக்கு பிறந்த ஒரே தம்பி அவன்தான் என்ற பாசம் அக்காக்களுக்கு இருந்தாலும் தாய் தந்தையின் பாசம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற தம்பி மேல் பொறாமை அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் தாய் தந்தையை மிஞ்சி அவனிடம் எதையும் காட்ட முடியாமல் இருந்தனர். மதுகரன் எந்த பிரச்சனையும் இன்றி எந்த தொல்லையும் இன்றி தன் வாழ்வை இன்பமாக அழகாக தனக்கு பிடித்த வகையில் வாழ்ந்தான். எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த கட்டளைகளும் இல்லை. சுதந்திர பறவையாக அவன் வானில் அத்தனை இன்பமாக இருந்தான். ஆனால் என்னவோ இறைவனுக்கு யாரும் இன்பமாக இருந்தால் பிடிக்காதோ என்னவோ. இது நடக்கப் போகிறது. இதனால் உன் வாழ்வின் பல இன்னல்களை நீ சந்திக்கப் போகிறாய். அதனால் சற்று காலம் இன்பமாக இருந்து கொள் என்று நினைத்திருப்பாரோ என்னவோ. மதுகரன் வாழ்விலும் புயல் வீச காத்திருந்தது. அம்மா என் வளையலை காணும், அம்மா என் தாவணி காணும், அம்மா என் பொட்டை காணும், அம்மா மஞ்சள் தீந்துடுச்சு வாங்கி வை, அம்மா கண்மை காணும், அம்மா என் ரிப்பன் காணும். இப்படி பர்வதம் பெற்ற 4 பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் சத்தமிட, நீங்க தானடி 4 பேரும் பயன்படுத்துறீங்க, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் என்று கூறுவார். என் தாவணியை நீ எடுத்தியா என சின்னவள் பெரியவளிடமும், என் கண்மை நீதானே எடுத்த என கடைசி பெண் 3வது அக்காவிடமும் தங்களுக்குள் கேட்டு விடை கிடைக்காமல் சண்டையிட்டு ஓய்ந்ததுதான் மிச்சம். அவர்களின் பொருட்கள் எங்கு மாயமாக சென்று மறைகிறது என்று அவர்களே அறிய முடியவில்லை. எத்தனை நாட்கள் தான் விடையில்லாத கேள்வி உலா வரும். அவர்களின் கேள்விகளின் விடையும் ஒரு நாள் கிடைத்தது. அன்பு தம்பியின் அறையை சுத்தம் செய்ய சென்ற 2வது அக்கா அவன் கட்டிலின் அடியில் இருந்த ஒரு பெட்டியில் அவர்களின் பொருட்கள் இருந்ததை காண நேரிட்டது. தான் கண்டதை தாயிடம் கூறியதும், உங்க கூட விளையாண்டு பார்க்கறான் என் புள்ள என்றதோடு அந்த தாய் விட்டுவிட்டார். ஆனால் அக்காக்கள் 4வருக்கும் அப்படி தெரியவில்லை. தம்பியின் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களுக்கு சற்று வித்தியாசமாக படுவதை அவர்களும் தானே பார்க்கின்றனர். எனவே இதற்கு பின் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆவல் கொண்ட அந்த அக்காக்கள் அடுத்த சில தினங்களில் தம்பியின் நடவடிக்கைகளை வைத்து அவன் நிலையை அறிந்து கொண்டனர். உடனே அதை அவர்கள் தாயிடம் கூற, என்னடி என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க என அவர் அம்மா கோபம் கொண்டார். உண்மையதாம்மா சொல்றோம், நீயே வந்து பாரு, தம்பி அவன் ரூம்ல இதோ நம்ம ராணியோட சுடிதாரை போட்டுக்கிட்டு நிக்கிறான் என்றாள் அக்கா. மகள் கூறியதை இந்த தாய் உள்ளம் நம்பவில்லை. ஆனாலும் மகனின் சில நடவடிக்கைகள் அந்த தாயையும் உறுத்தியது. முன்பெல்லாம் வீட்டில் இருக்கும் போது ஒரு கைலியை கட்டி கொண்டுதான் இருப்பான். ஆனால் சில தினங்களாக மேல் சட்டை அணிகிறான். ஆண் பிள்ளைகளுடன் விளையாட செல்வதில்லை, பெண் பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுகிறான். அவன் பேச்சும் வித்தியாசமாக இருப்பதாக தான் தோன்றுகிறது. அதனால் மகனின் அறை ஜன்னல் வழியாக அவனை பார்த்து நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சரிந்தார். ஆம், அங்கு காட்டன் சுடிதாரை அணிந்து கொண்டு கை நிறைய கண்ணாடி வளையல்கள், கழுத்தில் பலவித பாசிமணிகள், நெற்றியில் குங்கும போட்டு, கண்களில் கண்மை, தலையில் மல்லிகை சரம் சூடி முழுமையாக தன்னை ஒரு பெண்ணாக மாறி கண்ணாடியில் தன் அழகை பார்த்து கொண்டிருந்த மகனை கண்டவருக்கு சகலமும் ஆட்டம் கண்டது. தாயின் நிலை கண்டு பதறிய பிள்ளைகள் சத்தமிட, அக்காக்கள் கதறல் கண்டு தன் அலங்காரத்தை கலைத்து வெளியே வந்து மதுகரன் தாயின் நிலையை கண்டதும் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். விஷயம் அறிந்து பாண்டியனும் வந்துவிட்டார். பர்வதத்தை பரிசோதனை செய்து மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள், இது முதல் அட்டாக், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு வந்ததும் பாண்டியன் என்ன நடந்தது, திடீரென்று அவளுக்கு நெஞ்சு வலி வர காரணம் என்ன என்று விசாரித்தார். மடை திறந்த வெள்ளம்மாய் அழுகையுடன் அனைத்தையும் கூற தொடங்கினாள் மூத்தவள். மகள் கூறியதை நம்பவும் முடியாமல், மனைவியின் நிலை கண்டு நம்பாமல் இருக்கவும் முடியாமல் தவித்தார் பாண்டியன். தான் இதுவரை மறைத்து பாதுகாத்த ரகசியம் அனைத்தும் தெரிந்துவிட்டதை எண்ணி மதுகரன் நடுங்கி கொண்டிருக்க அவன் நடுக்கமே தந்தைக்கு அவன் நிலையை எடுத்து கூறியது. ஏண்டா எப்படி இருக்க என்று தந்தை கேட்டார். தெரியலப்பா, ஆனா எனக்கு இப்படி இருக்கதாப்பா பிடிச்சிருக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா என அவன் அழத் தொடங்கினான். கம்பீரமாக தான் பார்த்த மகன் அழுவதையே அந்த தந்தையால் காண முடியவில்லை. முதல்ல அழுகையை நிறுத்துறா, பொட்ட மாதிரி அழுதுகிட்டு இருக்க என்று அவனை அடக்கினார். பொட்ட மாதிரி இல்லப்பா, உங்க ஆசை அருமை மகன் பொம்பளை என இதுதான் சமயம் என்று குத்தலாக கூறினாள் மூத்தவள். மகள் கூறிய வார்த்தை நெருஞ்சி முள்ளாய் மனதை குத்தி கிழித்தாலும் பொறுமையாக மகனிடம், இதோ பாருடா, இது தப்பு, நீ ஆம்பளை பிள்ளை என்று கூறினார். எனக்கும் தெரியும்பா, ஆரம்பத்துல இது தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு, ஆனா இது தப்பு இல்லப்பா, இதுதான் இயற்கையோட நீதி, இதை ஏத்துக்கோங்கப்பா என்று அவன் தன்னிலேயே அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தான். அவரால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவன் ஆண் பிள்ளையாய் பிறந்ததும் எத்தனை மகிழ்ச்சி கொண்டார். பார்ப்பவர்களிடமெல்லாம் எனக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்கிறான் என்று மார்தட்டி கூறியிருக்கிறார். அவன் பிறப்பு முதல் அவனின் ஒவ்வொரு நிகழ்வினையும் திருவிழாவாக அல்லவா கொண்டாடினார். தனக்கு பின் தன் மகன்தான் எல்லாம் என்ற அவரது எண்ணம் இப்போது காணல் நீராகி போகும் என்றால் அவர் நிலை எப்படி இருக்கும்? இப்ப என்னடா சொல்ல வர? இதை உன்னால விட முடியுமா முடியாதா என்றார் அப்பா. முடியாதுப்பா, நீங்க என்ன பண்ணாலும் என்னால விட முடியாதுப்பா என்று அவன் கூறியதும் தன் இடுப்பில் கட்டியிருந்த பச்சை வண்ண பெல்ட்டை உருவியவர் அவனை அடிக்க தொடங்கினார். அனைத்து அடிகளையும் அழுகையுடன் வாங்கினான் அவன்.
பாலும் தேனும் பழமும் ஊட்டி பாசமும் நேசமும் கொட்டி வளர்த்த ஒற்றை மகனை முதலாக அடித்தார் பாண்டியன். அதுவும் அவன் வாயிலிருந்து, இதை நான் விட்டு விடுகிறேன் அப்பா என்று அவன் கூறுவான். அதை கேட்டதும் மகனை வாரி அணைத்து கொஞ்ச வேண்டும் என்று நினைத்துதான் அடிக்க தொடங்கினார். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட அப்படி கூறவில்லை. என்னை அடிக்காதீர்கள் என்றும் தடுக்கவில்லை. வலிக்கிறது எனவும் கதறவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் தான் அவனை அடிக்க முடியவில்லை. ஒரே மகன், தன் உயிரையே அல்லவா அவன் மேல் வைத்துள்ளார். அவனை கட்டி கொண்டு கதறினார். உனக்கு இது வேண்டாம் மகனே என்று அவர் கூறிய எதற்கும் அவனிடம் பதிலில்லை. தந்தை மகன் பாச போராட்டத்தை கண்ட அக்காக்கள், இவன் கூட எல்லாம் எங்களால இருக்க முடியாது. இப்படி ஒரு தம்பி எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா எங்களை யார் கட்டிப்பா? இவன் இப்படி இருந்தா உங்க மரியாதை தான் என்னப்பா? ஊர்ல உங்களை எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்களா? இவனை இப்பவே வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க என்று சத்தமிட்டனர். மகன் பாசத்தை விட மானம், மரியாதை, கௌரவம் அனைத்தும் முதன்மையாக மாறிவிட்டது பாண்டியனுக்கு. தான் அணைத்திருந்த மகனை தன்னை விட்டு விலக்கியவர் அவனிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டார். எனக்கு மகனாயிருடா என்று கேட்டார். அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சரி, அவன் வாழ்வில் அவன் ஒரு திருநங்கை என்று எழுதப்பட்ட விதியை யாரால் மாற்ற முடியும்? தன் மனதை கல்லாக்கி கொண்டு தான் பாசம் கொட்டி வளர்த்த மகனை வீட்டை விட்டு விரட்டினார் பாண்டியன். நான் எங்கப்பா போவேன்? என்னை எங்கேயும் விரட்டாதீங்கப்பா, எனக்கு யாரையும் தெரியாதுப்பா என்று அவர் காலை கட்டி கொண்டு கதறினான். மகனின் கதறல் அவரை கரைக்க முயன்றாலும் அவர் கரைய விரும்பவில்லை. அக்கா சொல்லுங்க அக்கா, என்னை எங்கேயும் போக சொல்லாதீங்கன்னு அப்பாட்ட சொல்லுங்க அக்கா என்று அனைத்து அக்காக்களின் காலில் விழுந்து அவன் கதறிய பின்னும் யாருக்கும் மனம் இறங்கவில்லை. அவன் தாயும் தந்தையும் அவன் மேல் பாசம் காட்டி அவர்களுக்கு ஓரவஞ்சனை செய்தார்கள் அல்லவா? அதை மனதில் வைத்து அவன் கதறலை யாரும் அங்கு காது கொடுத்து கூட கேட்கவில்லை. கண்ணே, கண்மணியே, முத்தாரமே என்று வளர்க்கப்பட்ட மகன் நாயை விட கேவலமாக அடித்து துரத்தப்பட்டான். எந்த கஷ்டமும் இல்லாமல் ராஜாவாக வளர்ந்தவன் பிச்சைக்காரன் நிலைக்கு தள்ளப்பட்டான். ஆணாய் பிறந்தால் சிவன் என்றும் பெண்ணாய் பிறந்தால் சக்தி என்றும் போற்றப்படுபவர்கள் ஆணாய் வலிமை மிக்கவர்களாய் பிறந்து பெண் என்ற நாணத்தை கொடையாக பெற்று அர்த்தநாரீஸ்வரராய் வலம் வரும் இவர்களை ஏன் இழிவுபடுத்துகின்றனர்? இதோ மதுகரனின் உரிமைகள் பறிக்கப்பட்டன. அவன் நிலையை இழிவுபடுத்தினர். இந்த சமூகம் அவன் மாற்றத்தை வெற்றிலை பாக்கு வைத்து வரவேற்காது. பெற்று பாசமாய் வளர்க்கும் பெற்றவர்களே இவர்களை போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை செய்தாலும் குறை கூறும் இந்த சமூகம் மட்டும் இவர்களை போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளுமா என்ன? முதல் காலகட்டம் அவன் நிலை படும் மோசம்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுக்கான கூட்டம் அவனை அன்பான கரம் கொண்டு அணைத்து கொண்டது. அவர்களின் பிரதான தொழிலை தான் அவனும் செய்ய தொடங்கினான். வயிற்றை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்புவியில் வாழ வேண்டும் அல்லவா? அவனும் மறுப்பு ஏதும் கூறாமல் செய்ய தொடங்கினான். அவன் ஆசை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்றாவது ஒரு நாள் தன்னை புரிந்து கொண்டு தன் நிலையை புரிந்து கொண்டு அவனை பெற்றவர்கள் மகனே என்று அவனை அணைத்து கொள்ள வேண்டும். அதுவே அவனின் மிகப்பெரிய கனவாக இருந்தது. ஆனால் மாமா, உங்க மகன் இல்ல மகனா இருந்து மகளா மாறினாலே அந்த அலி என்ன வேலை பார்க்குது தெரியுமா என்று பாண்டியனின் மூத்த மகளை திருமணம் செய்து கொண்ட மருமகன் கேட்டான். முன்பிருந்த பொலிவு சற்றும் இல்லாத பாண்டியன் என்ன தொழில் பண்றான் என்று கேட்டார். சி, சொல்லவே நாக்கு கூசுது. அந்த மாதிரி வேலையை தான் அவன் பார்க்கறான். அசிங்கமா இருக்கு மாமா. ராத்திரி ஆனா போதும் ரோட்டோரத்துல நிக்கிறான் என்று முகம் சுழித்து அதற்கு மேல் கூற முடியாமல் அவன் நிறுத்தினான். மகனின் இந்த நிலையை அறிந்து பாண்டியனுக்கு அழுகையாக வந்தது. இப்போ அதுக்கு என்ன மாப்பிள்ள பண்றது என்று ஆற்றாமையுடன் கேட்டார். இது சரியில்லை மாமா, சரியே இல்லை. இப்படியே போனா நம்ம குடும்பமானம் தான் போகும். ஏற்கனவே உங்களை வெளியே தலை காட்ட முடியாம அவன் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவன் பண்ற காரியம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் காத்துல தான் பறக்கும். இதை இப்படியே விடக்கூடாது என்று அவன் குதித்தான். தீர்வு இருந்தா சொல்லுங்க மாப்பிள்ள என்று கூறினார் பாண்டியன். அவன் எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான் என்று ஒருவித குரூரத்துடன் அவன் கூறினான். கணவன் மற்றும் மருமகனுக்கு தேநீர் கொடுக்க வந்த பர்வதம் மருமகன் கூறியதை கேட்டு தன் கையில் இருந்த தட்டை கீழே போட்டார். மாமியாரை கண்டு சற்று அதிர்ந்தவன் மாமனாரிடம் யோசிங்க மாமா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். பர்வதம் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள். அவர் சுயநினைவின்றி இருக்கும் வேளையில்தான் மதுகரன் வீட்டை விட்டு சென்றான். நினைவு திரும்பியதும் மகனை பற்றி அவர் விசாரிக்க அவன் வீட்டை விட்டு சென்று விட்டான் என்ற செய்தி கிடைத்ததும் இன்று போல் என்றும் அழுகையில்தான் கரைந்தார். எங்கேயாவது இருந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை அவன் வாழ்வான் என்ற அவரது எண்ணம் பொய்த்து போனது. மருமகன் மற்றும் கணவனின் பேச்சில் நிச்சயம் மருமகன் கூறியதை கணவன் கேட்பார் என்பதை அறிந்த அந்த அன்பு தாய் மகனுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டார். பாண்டியன் ஆரம்பத்தில் இதெல்லாம் வேண்டாம், இது போல செய்யக்கூடாது என்று எவ்வளவோ கூறினார். ஆனால் மாமனாரை அதை இதை கூறி அவர் தலைமையில் அவரின் ஒற்றை மகனை இல்லை 5வது மகளை கார் ஏற்றி அவன் உயிரையும் எடுத்து விட்டான் மருமகன். ஆண் வாரிசு
இருந்தும் இல்லாத பாண்டியனின் சொத்திற்கு மருமகனான அவனே வாரிசாக விரும்பினான். அவன் சுயநலத்தால் இதோ ஒரு அப்பாவியின் உயிர்தான் இறைவனடி சென்றது. கடைசி வரை தன்னை பெற்றவர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்பதே அவன் உயிர் போகும் நிலையில் அவன் நினைவில் வந்து சென்றது. காலம் இதுதான் அவனுக்கு என எழுதிய விதியை மதுகரன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். அவன் அவளாக மாறியதில் எந்த கவலையும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனை சுற்றியிருந்த யாரும் அவனை அவளாக வாழவிடவில்லை. இது அவளாக மாறிய அவனின் கதை. இந்த கதையை உங்களால ஏற்றுக்க முடியுமா முடியாதான்னு தெரியலைங்க. ஆனா 3ஆம் பாலினத்தவரோட நிலைமை கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க இருக்கு. இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.